கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆன்லைன் மூலமாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் கூட பிரதான செய்திக்கென்று நம்முடைய கவனத்தை வேதத்தின் பக்கமாக நாம் திருப்பலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம். நாம் இன்று பிரதான செய்திக்கென்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம். 2 Corinthians chapter 2 verse 11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எவ்வளவு உண்மையாக, எவ்வளவு நம்பிக்கையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை பாருங்கள். சாத்தானுடைய தந்திர உபாயங்கள், சாத்தானுடைய வேலைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்னால், கொரிந்து சபையாரே, உங்களுக்கு சாத்தான் எப்படியெல்லாம் உங்களை நம்மை தாக்குவான் என்பது மிக நன்றாக நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்படியா? கொரிந்து சபைக்கு ஒரு வேலை தெரியலாம். பிலடெல்பியா சபையாருக்கு சாத்தானுடைய தந்திர உபாயங்கள், சாத்தான் எப்படி வேலை செய்வான், சாத்தான் நம்மை எப்படி மோசம் போக்குவான் என்று தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே அதுதான் பேச போகிறார். பிலடெல்பியா சபையாரே, நீங்கள் சாத்தான் எவ்விதமாக உங்களை மோசம் போக்குவான், உங்களை கெடுத்து போடுவான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சேராதபடிக்கு அவன் செய்கிற தந்திர உபாயங்கள் எவைகள் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே பேச போகிறார். ஆகவே கவன சிதறல் இல்லாமல் கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நாம் ஒவ்வொருவரும் சாத்தானை பற்றி தெரிந்திருக்கணும். சாத்தான் எவ்விதமாக வேலை செய்வான் என்று நாம் அறிந்திருக்கணும். நம்ம இக்னரண்டா, ஒரு அப்பாவியை போல நாம இருக்க கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருங்க. சர்ப்பம் வினா உள்ளது, தந்திரமானது. அவன் தந்திரக்காரன். யாரு? பிசாசானவன். ஆகவே அவன் இப்படியெல்லாம் நம்ம தாக்குவான் என்று நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பாவியை போல, ஒன்றும் தெரியாதவனை போல நாம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வளர்ச்சியிலே சாத்தான் எப்படி வேலை செய்வான், சாத்தான் எப்படி நம்மை மோசம் போக்குவான் என்று ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார். அதுக்கு நம்ம விளக்கமாக போவதற்கு முன்பாக, சாத்தானுக்கு என்னென்னலாம் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த பேரை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக சாத்தான் எவ்வளவு வல்லமையானவன், சாத்தான் அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்று நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அவனுடைய நாமங்கள், அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முடிய, வெளிப்படுத்தின விசேஷம் முடிய, அவனுக்கு பல்வேறு விதமான பெயர்கள், நாமங்கள் அவனுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. நாம் வரிசையாக சீக்கிரமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவனை குறித்து எதிராளி என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் எதிராளி, நமக்கு எதிராக வேலை செய்கிறவன். நமக்கு எதிராக, நம் பக்கத்தில் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆனால் பிசாசானவன் நமக்கு எதிராக நின்று வேலை செய்யக்கூடியவன். ஆகவேதான் அவனுக்கு எதிராளி என்று பெயர். அட்வர்சரி என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்கிறோம். இரண்டாவதாக கெர்ச்சிக்கிற சிங்கம். அவனுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கெர்ச்சிக்கிற சிங்கம், ரோரிங் லயன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யூத ராஜசிங்கம்.
யூத குலத்திலே தோன்றின ராஜசிங்கம் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் என்ன? கெர்ச்சிக்கிற சிங்கம், ரோரிங் லயன். எவனை விழுங்கலாமோ, எவனை அழிக்கலாமோ என்று எத்தனிக்கிறபடியால் கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவனுக்கு நாமம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். கேருபீன்களும் செராபீன்களின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கேருபீன்கள் எப்படியாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவைகள் பறந்து கொண்டு இரு சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, இரு சட்டைகளால் கால்களை மூடி, இரு சட்டைகளால் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருக்கு முன்பாக க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். என்றால் மிகவும் நெருக்கமாக, ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவைகள் கேருபீன்கள், செராபீன்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்ன? இவன் விழ தள்ளுவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று அப்படின்னா ஆண்டவரின் நெருக்கமாகவே அவன் இருந்திருக்கிறான். அவனுடைய பெருமையினால் அவன் பூமியிலே விழ தள்ளப்படுவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நெருக்கமாக அருகாமையிலே இருந்து அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக காணப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க வாசிக்கிறோம்? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 28:14 அனாயிட்டட் கேருப் என்று வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். ஆகவே அவன் நெருக்கமாக அவன் இருந்திருக்கிறான், ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்திருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவனுக்கு பிசாசுகளின் தலைவன். பிசாசுகள் என்றால் என்ன? சாத்தானுக்கு வேலை செய்கிற வைகளை நாம் பிசாசுகள் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் டீமன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த டீமன்ஸுக்கு, அந்த பிசாசுகளுக்கு அவன் தலைவனாக இருக்கிறபடியால் அவன் பிசாசுகளின் தலைவன். பேல்செபூப் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த உலகத்தின் அதிபதி, the prince of this world, இந்த உலகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமானது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய அதிபதி. ஆகவே தான் மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பரிகையிலே கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகம் முழுவதும் உலக ராஜ்யங்கள் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். என்ன நீ விழுந்து பணிந்து கொள், அப்பொழுது இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களுடைய அதிகாரத்தை உமக்கு தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவன் இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்திலிருந்து அவனுக்கு ஒன்றுமில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடம் ஒன்றுமில்லை அவனுக்கு கொடுப்பதற்கு என்று சொல்கிறான். ஆகவே இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் தேவன், the God of this world என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தேவன். இந்த உலகத்தினுடைய தேவன் யாரு? இந்த பிசாசானவன், the God of this world. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் இந்த பூமியிலிருந்து வந்தவர்கள், நான் வானத்திலிருந்து வந்தவன், இந்த உலகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் ஆகவேதான் இந்த உலகத்தினுடைய தேவன் யாரு? இந்த உலகத்தினுடைய தேவன் யாரு? the God of this world, பிசாசானவன். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் தேவன். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிரின்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் ஏர் என்று வாசிக்கிறோம். ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்திலே அவன் பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடுவாக இருக்கக்கூடிய ஆகாயத்திலே அவன் வசிக்கிறவனாக இருக்கிறபடியால் பிரின்ஸ் ஆஃப் த ஏர் என்று வாசிக்கிறோம். பிரின்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் தி ஏர் என்று வாசிக்கிறோம். ஆகாயத்து அதிகார பிரபு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, தானியேல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவமதிக்கப்பட்டவன், அவனுடைய பெருமை நிமித்தமாக அவனை தேவன் அவமதித்தார். ஆகவே
அவனுக்கு பேர் என்ன? அவமதிக்கப்பட்டவன், எ வைல் பர்சன் என்று சொல்லி தானியேல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் சோதனைக்காரன், எ டெம்ப்டர் என்று வாசிக்கிறோம். சோதனைக்கு உட்படுத்துகிறான் இல்லையா? நம்மை சோதிக்கிறான், நம்மை சோதித்து பார்க்கிறான், சோதனையை நமக்கு கொண்டு வருகிறான் இல்லையா? ஆகவே அவனுக்கு என்ன பேரு? சோதனைக்காரன். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் குற்றம் சாட்டுகிறவன். பரிசுத்தவான்களை குறித்து எப்பொழுதுமே குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர், அக்யூசர் என்று அவனுக்கு பெயர் இருக்கிறது. ஆகவே குற்றம் சாட்டுகிறவன் அக்யூசர் என்று வாசிக்கிறோம். ஏசாயம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவனுடைய நாமம் என்ன? லூசிஃபர். லூசிஃபர் என்றால் என்ன? சன் ஆஃப் மார்னிங் என்று அர்த்தம். லூசிஃபர் என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? லூசிஃபர். ஏசாயம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்ன? லூசிஃபர், சன் ஆஃப் மார்னிங், விடுவெளியின் மகன், விடுவெளியின் மகன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க எத்தனை விதமான நாமம். அது மாத்திரமல்ல, எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் தீருவின் அதிபதி, தீருவின் அதிபதி என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதிகபட்சமாக சாத்தானை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அவன் ஞானம் உள்ளவன், அவன் தந்திரம் உள்ளவன், அது மாத்திரமல்ல மிகவும் அழகானவன். He has perfect beauty. அவனுக்கு குறையதும் இல்லை. நாம சாத்தானை குறித்து, பிசாசை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறதா என்ன? கோர முகம், கோர பல்லு, தலையில கொம்பு இல்லையா? பிசாசானவன் இப்படித்தான் வருவான் என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவன் தீருவின் அதிபதி, அவன் மிகவும் நேர்த்தியானவன், மிகவும் அழகானவன், அது மாத்திரமல்ல அவன் ஞானம் உள்ளவன். He has the wisdom என்று வாசிக்கிறோம். அதிபதி அவனுக்கு ஞானம் இருக்கிறது இல்லையா? அது மாத்திரமல்ல அவன் அழகுள்ளவன் என்று வாசிக்கிறோம். நம்ம கற்பனைக்கே எட்டாத அழகு உடையவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் அழகை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லோரையும் கூட அவன் என்ன செய்கிறான்? தன் பக்கமாக கொண்டு போகிறான் இல்லையா? தன் பக்கமாக கொண்டு போகிறான். பெருமை உள்ளவன். ஏன் பெருமை உள்ளவன்? நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். ஆண்டவருக்கு முன்பாக கேருபாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்த அவன் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே உட்கார அவன் துணிந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த லூசிபர், விடிவெளியின் மகனை வானத்திலிருந்து அவர் தள்ளினார், அகாதமான பள்ளத்திலே விழுந்தான் என்று வாசிக்கிறோம். விழுந்த இடம் எது? இந்த பூமி. ஆகவே இந்த பூமி அவனுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிசாசானவன் அவன் சிந்தையில பேசக்கூடியவன், பிசாசானவன் நம்ம நண்பர்கள் மூலமாக பேசக்கூடியவன், பிசாசானவன் உங்கள் மனைவியின் மூலமாக பேசக்கூடியவன், பிசாசானவன் பிள்ளைகள் மூலமாக பேசக்கூடியவன், பிசாசானவன் கணவன் மூலமாக பேசக்கூடியவன். ஏன் இன்னும் கூட பிசாசானவன் ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மூலமாகவும் பேசக்கூடியவன். பிரதர், நான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வது? நீ வேதத்திலே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டால் எது உண்மை, எது சத்தியம், எது பிசாசானவனால் கொண்டு வரப்படுகிறது என்று நிதானித்து பார்க்கிற ஞானமானது உனக்கு கொடுக்கப்படும். யார் மூலமாக பேசலாம்? மனைவி மூலமாக பேசுவான். யோபினிடத்திலே அவன் மனைவியின் மூலமாக பேசினான், ஊழியர்கள் மூலமாக பேசினான், ப்ராஃபட்ஸ் மூலமாக பேசினான், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவே அவன் பேசினான். பாலாம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? பாலாம், பாலாக், பிலேயாமை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேலரை வழிகெடுக்க பண்ணினான். இந்த பாலாம் மூலமாக, இந்த பிலேயாம் மூலமாக அவன் வழிகெடுக்க பண்ணினான். ஆகவே இஸ்ரவேலர்கள் சோர மார்க்கமாய் நடந்தார்கள். அந்நிய ஸ்திரீகளோடு கூட அவர்கள் பழக்கத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய தண்டனைக்குள்ளானார்கள். ஆனாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, மூப்பர்கள் மூலமாக கூட பேசலாம். நாம எல்லாவற்றையும் நம்பக்கூடாது இல்லையா? ஆண்டவருடைய சத்தியம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து உண்மை எவையோ அவைகளை நாம் பின்பற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான்
அவனுடைய தந்திர உபாயங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோட தந்திரங்களை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அவன் எப்படிலாம் வேலை செய்வான் என்று சொல்லி நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவன் மோசம் போக்குகிறவன், அது மாத்திரமல்ல, நான் மோசம் போக்குகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சரி, அவனோட நாமத்தெல்லாம் பார்க்கலாமா? இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இப்படிலாம் வருவான், நம்மளை தாக்குவான் என்று சொல்லி நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக எதிராளி, இரண்டாவதாக கர்ச்சிக்கிற சிங்கம், மூணாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், நான்காவதாக பிசாசுகளின் தலைவன் பெல்செபூப், ஐந்தாவதாக இந்த உலகத்தின் அதிபதி, ஆறாவதாக இப்பிரபஞ்சத்தின் தேவன், ஏழாவதாக ஆகாயத்து பிரபு, எட்டாவதாக மோசம் போக்குகிறவன், ஒன்பதாவதாக பழைய பாம்பு பலு சர்ப்பம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 நம்ம வாசிக்கிறோம். 10ஆவதாக அவமதிக்கப்பட்டவன், 11ஆவதாக சோதனைக்காரன் டெம்ப்டர், 12ஆவதாக குற்றம் சாட்டுகிறவன், 13ஆவதாக அவன் லூசிஃபர் விடிவெளியின் மகன் என்று சொல்லி வாசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தீருவின் அதிபதி என்று சொல்லி வாசிக்கிறான். அவன் எப்படி எல்லாம் வேலை செய்யறான் பாருங்க. ஒரு மனுஷன் இடத்துல அவன் எப்படியெல்லாம் வேலை செய்கிறான். நீனும் நானும் அவன் இடத்துல தப்பிப்பது என்பது நம்மால முடியாத காரியம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னால முடியாத காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவனிடத்துல ஒருவனும் தப்பிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அவன் ஆதி முதலாக மோசம் போக்குகிறான் என்று சொல்லுகிறான். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு மனுஷனிடத்துல நாம் கேட்போம் என்றால், ஒரு வேலைக்கு போகிறான், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்று கேட்கிறார். படித்தால் மட்டும் போகாது, உன்னுடைய அனுபவம் என்ன என்று கேட்கிறார். எத்தனை வருடம் உனக்கு அந்த தொழிலே, அந்த ட்ரேடிலே உனக்கு அனுபவம் இருக்கிறதோ அதற்கேற்ற ஊதியமானது அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கேற்ற ஊதியம் அதிகரிக்கப்படுகிறது, சம்பளம் அதிகரிக்கப்படுது இல்லையா? உனக்கு அனுபவம் எவ்வளவு? 10 years, 20 years, 5 years என்று சொல்கிறார்கள். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய வேலை திறன் அதிகமாக இருக்கும் என்று உலகத்தார் நம்புகிறார்கள். அதுதான் பிசாசானுடைய அனுபவம் என்ன? ஆதாம் ஏவாள் இடத்துல அவன் உலகம் தோன்றினது முதல் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட உடனடியாக அவனுடைய அனுபவம் ஸ்டார்ட் ஆயிடுது. எவ்வளவு பேரை மோசம் வைக்கிறான் பாருங்க. இப்போ நாம வந்திருக்கிறோம், நமக்கு பிறகு கத்தருக்கு சித்தமான உலகம் இருக்கலாம், அதுக்கு பிறகு போகிற பிள்ளைகள் இருக்கலாம், அவர்களையும் மோசம் போக்குவான். அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களை ஏமாற்ற சித்தம் கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் he has a lot of experience. அவனுக்கு பயங்கரமான அனுபவம் இருக்கிறது. எப்படி உன்னை ஏமாற்ற வேண்டும், அழகை கொடுத்து உன்னை ஏமாற்ற வேண்டும், அழகை காட்டி ஏமாற்ற வேண்டுமா, பெண்ணை காட்டி ஏமாற்ற வேண்டுமா, அல்லது புகழை காட்டி ஏமாற்ற வேண்டுமா என்று சொல்லி அவனுக்கு இருக்கிற அந்த ஞானம். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் 28 அவன் ஞானவான் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே அவனுடைய தந்திர உபாயங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும், வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். இது பிசாசானால் கொண்டு வரப்பட்டதா, இது தேவனால் கொண்டு வரப்பட்டதா என்று சொல்லி நாம் சோதித்து அறிகிற ஞானமானது நமக்கு வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரம், அவனுடைய அதிகாரம் என்ன? The power of darkness. பிசாசனுடைய அதிகாரம் என்ன? The power of darkness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்ன? The power of light என்று வாசிக்கிறோம். அவர் சோதனைகளின் தகப்பன். ஆனால் இந்த பிசாசுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The power of darkness என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த அதிகாரம் என்ன? அவனுடைய அதிகாரம் என்ன? சுருக்கமாக பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். அவனுடைய அதிகாரம் என்ன? முதலாவதாக தந்திரமாய் பேசுகிற அதிகாரம். உனக்கு தகுந்த மாதிரி பேசுவான், உனக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அவனுடைய பேச்சு திறமைக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. அட்வொகேட்ஸை கூட, வழக்கறிஞர்கள் கூட டெவில்ஸ் அட்வொகேட் என்று சொல்லுவார்கள். டெவில் எப்படி தந்திரமாக இல்லதை உள்ளதென்றும் உள்ளதை இல்லதென்றும் சொல்லக்கூடியவர்கள் இல்லையா வழக்கறிஞர்கள். ஆகவே அந்த விதமாக மயக்கிற விதமாக பேச்சு திறமையிலே அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தந்திரமாய் பேசுகிறவர்கள்.
உண்மையை பொய் என்று சொல்லிவிடுவார்கள், பொய்யை உண்மை என்று மாற்றி விடுவார்கள். பேச்சு திறமை உடையவர்கள். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏவாளை குறித்து நாம் ஏவாள் எப்படியாக அந்த சர்ப்பத்தினாலே பிசாசானவனாலே ஏமாற்றப்பட்டாள் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், now the serpent was more subtle than any beast என்று வாசிக்கிறோம். பிசாசு எல்லா ஜீவன்களை காட்டிலும் அது மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. தந்திரமா பேசுவான். உன் மீது அக்கறை இருப்பதை போல பேசுவான் இல்லையா? அநேக வாலிபர்கள் இன்று விழுந்து விடுவதற்கு காரியம் என்ன? அநேக வாலிப ஸ்திரீகள் தாங்கள் மோசம் போகிறதுக்கான காரணம் என்ன? தந்திரமாய் பேசுகிறது. ஃபிளாட்டரி சொல்லுவாங்க. அதாவது தந்திரமாய் நாக்கிலே பிசாசை கொண்டு தந்திரமாய் பேசி மயக்கி வாழ்க்கையை சீரழிப்பது என்பதை நாம் அறிந்திருக்கோம் இல்லையா? வாழ்க்கை ஒன்ஸ் சீரழிஞ்சு போச்சுன்னா போய்விட்டது என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டம். மனதளவிலே பாதிக்கப்படுகிறார் வாலிப ஸ்திரீகள், மனதளவிலே, உடல் அளவிலே அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு எவ்வளவு காலங்கள். ஒரு நிமிஷத்துல ஏமாற்றி விடுகிறான், அழித்து போடுகிறான், கற்பை சூறையாடுகிறான் என்பதை பார்க்கிறோம். பிசாசானவன் தந்திரமாய் பேசி அவன் அழிக்கவில்லை. அதனாலே நான் ஏவாளை அவன் தந்திரமாய் பேசி அவன் ஏமாற்றினான் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே சட்டில் பவர், த பவர் ஆஃப் சட்டில்னஸ், சட்டில் பவர், தந்திரமாய் பேசுகிற அதிகாரத்தை உடையவன். ஆகவே தந்திரமாய் பேசுகிறவர்களை நாம் சோதித்து அறிய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் வேகமாக செல்கிறேன், நான் சுருக்கமாக பேச வேண்டும். ஆகவே வேகமாக செல்கிறேன், கவனமாக நீங்கள் வீடுகளிலே இதை குறித்து தியானியுங்கள். இரண்டாவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருளின் அதிகாரம் என்ன? குற்றம் சாட்டுகிற வல்லமை. குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். யோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு 3 முறை தேவனால் நற்சாட்சி பெற்றவன் யோபு. அவனை குறித்து தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறான் இல்லையா? நீர் வேலி எடுத்து பாதுகாக்கிறீர், ஆகவேதான் அவன் செழுமையாக இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். நீர் அந்த வேலையை எடுத்து போடுவீர் என்றால் அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்கிறான். ஆகவே அவன் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி வாசிக்கும். குற்றம் சாட்டுகிற வல்லமையானது இருக்கிறது. பரிசுத்தவான்களை குறித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். நாமும் கூட நம்மளுடைய சகோதரரை, நம்முடைய சகோதரியை நாம் குற்றம் சாட்டும் பொழுது அவர்கள் இப்படி செய்தார்கள், அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் நீ பிசாசினுடைய வல்லமைக்குள்ளாக நீ இருக்கிறாய். நீ பிசாசு, யூ ஆர் அண்டர் த பவர் ஆஃப் டார்க்னஸ். நீ பிசாசினுடைய வல்லமைக்குள்ளாக நீ காணப்படுகிறாய். நீ குற்றம் சாட்டுவீர் என்று சொன்னால் தேவன் அவர்களை நிரபராதி என்று அறிவித்து விட்டார். நீ குற்றம் சாட்டுவாய் என்று சொன்னால் நீ யாருடைய கை கீழாக இருக்கிறாய்? யாருடைய வல்லமை கீழாக இருக்கிறாய்? பிசாசுவின் வல்லமை கீழாக. குற்றம் சாட்டுகிற வல்லமை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விரோதம் செய்கிற வல்லமை. சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வீடுகளிலே வாசிங்க. சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே யோசுவா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் இருக்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். சுருக்கமாக சொல்கிறேன், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் பேசுகிற காரியம், அவன் அழுக்கு வஸ்திரத்தை எடுக்க வேண்டும், நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும், நீதியின் சால்வையை கொடுக்க வேண்டும், நல்ல தலப்பாகையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தரிடத்திலே, தேவாதி தேவனிடத்திலே பேசுவதாக அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் அமைந்திருக்கிறது. அப்பொழுது அங்கே பக்கத்திலே நின்று விரோதம் செய்கிறவனாக, ரெசிஸ்டிங் பவர், விரோதம் செய்கிறவனாக, சாட்டன் ஸ்டாண்டிங் அட் ஹிஸ் ரைட் ஹேண்ட் டு ரெசிஸ்ட் ஹிம் என்று வாசி. யோசுவாவுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாதபடி, யோசுவா என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரியனுக்கு எந்த நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்து விடாதபடி he is always resisting. விரோதம் செய்கிறவன், விரோதம் செய்கிற வல்லமை அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நெருக்கி ஏவுகிற வல்லமை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தாவீது இஸ்ரவேலரை இலக்கம் பார்க்கும்படி அவன், பிசாசானவன் அவனை தூண்டிவிட்டான், அவனை நெருக்கினான். ஆகவே பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான் தாவீது. அது நிமித்தமாக இஸ்ரவேலரை இலக்கம் பார்த்தான். விளைவு என்ன நடந்தது? ஆண்டவர் அவன் இடத்திலே வந்தார். நீ ஏன் இலக்கம் பார்த்தாய்? நீ ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்த்தாய்?
ஆகவே 3 வருடங்கள் பஞ்சமோ, 3 மாதம் அங்கே உன்னுடைய எதிராளியினிடத்திலே நீ தோற்று ஓடுவதோ, அல்லது 3 நாட்கள் கொள்ள எது வேண்டும் தெரிந்து கொள் என்று சொல்லும்போது தாவீது சொல்கிறான், ஐ ஆம் இன் எ கிரேட் ஸ்ட்ரைட், ஐ ஆம் இன் எ கிரேட் ஸ்ட்ரைட். நான் மிகவும் நெருக்கப்பட்டவனாக, மிகவும் ஒடுக்கப்பட்டவனாக காணப்படுகிறேன். எனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் கர்த்தருடைய கரத்திலே வீழ்வேன் என்று தாவீது சொல்கிறதாக பார்க்கிறோம். உன்னை நெருக்கத்திலே போய் நிறுத்தி விடுவான், உன்னை ஒடுக்கத்திலே நிறுத்தி விடுவான் பிசாசு. நெருக்கி ஏவுகிற வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் இன் எ கிரேட் ஸ்ட்ரைட் என்று சொல்கிறான் தாவீது. நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். நான் எதை முடிவெடுக்கணும், நான் என்ன செய்யணும் என்று நான் தெரியாமல் தவிக்கிற தாவீதை போல அவன் நம்மை கொண்டு செலுத்துவான். நெருக்கி ஏவுகிற வல்லமை உடையவன். ஆகவே இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போசிங் பவர், எதிர்த்து நிற்கிற வல்லமை. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 33. கெட் தி பிஹைண்ட் மீ சாட்டன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார், அப்பாலை போ சாத்தானே. கர்த்தர் பிதாவாகிய தேவன் கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று சொன்னார். நீ சிலுவைக்கு போகக்கூடாது என்று பேதுரு மூலமாக பிசாசானவன் பேசுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? சிலுவையிலே சகலருடைய பாவத்துக்காக, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்காக சிலுவை மரத்திலே அவர் மரணிக்க வேண்டும், மரணத்தை ருசிவாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பேதுரு நல்லவனை போல பேசுகிறான். பேதுரு பேசவில்லை, பிசாசானவன் பேசுகிறான், எதிர்க்கிறான். எந்த திட்டத்தை எதிர்க்கிறான்? நீ சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொல்கிறான். ஆகவே ஆண்டவர் சரியான விதமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான விதமாக பேதுருவை அறிந்து கொண்டு, ஆகவே பேதுருக்குள்ளாக பிசாசானவன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு, அப்பாலே போ சாத்தானே என்று அவர் சொல்கிறார். அப்போசிங் பவர், எதிர்த்து நிற்கிற வல்லமை உடையவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, 18 வருஷமாய் கட்டுக்குள் இருந்த, பலவீனத்தின் கட்டுக்குள் இருந்த இந்த ஸ்திரீயை அவர் சொஸ்தமாக்குகிறார். அங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? கட்டுதல் ஏற்படுத்துகிற வல்லமை. அதாவது பிசாசானவன் இவளை 18 வருஷமாக கட்டு வைத்திருந்தான், கூனியாக வைத்திருந்தான், பல்வேறு கட்டுகள் கட்டி வைத்திருந்தான், விடுதலை இல்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்தார். யாரை விடுதலை செய்தார்? 18 வருஷமா பிசாசானவன் இவளை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆகவே கட்டுதல் ஏற்படுத்துகிற வல்லமை உடையவன் அவன் என்று வாசிக்கிறோம். பாருங்க, கோதுமையை சுளுக்கினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்க பிசாசானவன் இடத்துல பர்மிஷன் கேட்கிறான் என்று சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகவே உன்னை புடைப்பது போல, சுளுக்கினால் புடைப்பது போல புடைக்கிற வல்லமை அவனுக்கு இருக்கிறது. ஆகவே ஷிஃப்டிங் பவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ நித்திய ஜீவன் கொடுக்கும், அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும், அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யாரு திருடன்? திருடன் யாரு? பிசாசானவன். ராபிங் பவர். நம்மிடத்தில் திருடுகிறான், நம்மிடத்தில் ரட்சிப்பை திருடுகிறான், தேவனிடத்தில் சேராதபடிக்கு நம்மிடத்தில் திருடுகிறான். திருடனும் கொள்ளையனுமாக இருக்கிறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொள்ளையிடவும் தான் வருகிறான் என்று சொல்லுகிறான். நானோ நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக வருகிறேன். ராபிங் பவர், திருடுகிற வல்லமையை பிசாசானவனுக்கு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விதை விதைக்கிறவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விதையானது பிசாசானவன் பொறுக்கி போட்டான். Then cometh the devil and taketh away the word out of their heart. இருதயத்திலிருந்து விதைக்கப்பட்ட இந்த விதையை பிசாசானவன் பொறுக்கி போட்டான். அது கிரியை செய்யாதபடி, இப்பொழுது நான் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளாக சென்று அது கிரியை செய்து நீங்கள் பிசாசினுடைய தந்திர உபாயங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் பொறுக்கி போடுவான். அதுதான் பொறுக்கி போடுறது, திருட்டுத்தனமா எடுத்துறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யாதபடி திருட்டுத்தனமாக அதை கைப்பற்றி கொண்டு போவது. ராபிங் பவர், திருட்டுத்தனமான வல்லமை, திருடுகிற வல்லமை. அது மாத்திரமல்ல, பொய்யின் வல்லமை, பொய்யினுடைய வல்லமை. இது நம்ம நல்லா அறிஞ்சிருக்கோம் இல்லையா? த லையிங் பவர்.
பொய் சொல்லுகிற வல்லமை என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 44ஆம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசானால் உண்டானவர்கள், அவன் பொய்யன், ஆதி முதல் கொண்டு பொய் சொல்லுகிறான், ஆகவே நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் தகப்பன் யாரு? பொய்யன். பொய்யன் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான், த ஃபாதர் ஆஃப் லைஸ் என்று சொல்லுகிறார். பொய் சொல்லுகிறான். பொய் சொல்லுகிறவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ஆண்டவர் கொடுத்த காரியத்தை பேசவில்லை என்று சொன்னால் எவன் ஒருவனும் என்ன செய்கிறான்? பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் யாரால் உண்டானவர்கள்? பொய்யினால் உண்டானவர்கள். பொய்யினுடைய தகப்பன் யாரு? பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44-45 பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவரை குறித்து தேவனே சத்தியபரர். இந்த வசனத்தை நல்லா குறிச்சிங்க. ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன், எந்த மனுஷனும் பிசாசானவனால் வஞ்சிக்கப்படக்கூடும். தேவன் ஒருவரே சத்தியபரர், தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்கிறார். ஆகவே அவனுக்கு பொய்யின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தடை செய்கிற வல்லமை. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நாங்கள் உங்களிடத்திலே வராதபடிக்கு சாத்தான் தடை செய்தான். நாங்கள் உங்களிடத்தில் வராதபடிக்கு சாத்தான் தடை செய்தான். we would have come, Satan hindered us என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார்? அவன் தடை செய்கிறவன், நன்மை செய்யாதபடி, ஒருவனுக்கு நன்மை கிடைக்காதபடி, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உதவாதபடி, சிந்தையிலே கொடுத்து அவனுக்கு உதவாதே, அவனுக்கு நன்மை செய்யாதே, அவரிடத்துல போகாதே, அவரிடத்துல பேசாதே என்று சொல்லி தடை செய்கிறவன், தடை செய்கிற வல்லமை உடையவன். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், சாத்தான் தான் இவனை தடை செய்தான் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பலவீனப்படுத்துகிற வல்லமை. இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஜெபித்தேன், ஆனாலும் இது இருக்கட்டும் என்று சொன்னார். இது சாத்தான் குட்டுகிற, சாத்தான் என்னை குட்டுகிறதாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது? அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாக இருக்கிறது. குட்டும் சாத்தானின் தூதன், பெர்சிக்யூட்டிங், பலவீனப்படுத்துகிற காரியம், என்னை பலவீனப்படுத்துகிற வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கடைசியாக அழிக்கக்கூடிய வல்லமை, டெஸ்ட்ரக்டிவ் பவர். சாத்தான், பிசாசானவன் யூதாசினுள் புகுந்தான். எங்க வாசிக்கிறோம்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Then Satan entered Judas Iscariot என்று வாசிக்கிறோம். யூதா ஸ்காரியத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று வாசிக்கிறோம். அழிக்கும்படியான வல்லமை, அழிக்கும்படியான வல்லமை. பாருங்க, இத்தனை வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வல்லமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நமக்கு எல்லாம் தெரியும். பிசாசானவன் எப்படி செயல்படுவான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவனுடைய நாமங்கள் என்ன, அதற்குரிய காரியங்கள் என்ன, இது நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவன் தந்திரமாய் பேசுகிற வல்லமை உடையவன், அவன் குற்றம் சாட்டுகிற வல்லமை உடையவன், விரோதம் செய்கிற வல்லமை உடையவன், நெருக்கி ஏவுகிற வல்லமை உடையவன், எதிர்த்து நிற்கிற வல்லமை உடையவன், நம்மை கட்டுதல் ஏற்படுத்துகிற வல்லமை உடையவன், நம்மை சுளுக்கினால் புடைக்கிற வல்லமை உடையவன். அது மாத்திரமல்ல, நம்மை திருடுகிற வல்லமை உடையவன். நம்ம பரிசுத்த, நம்மளுடைய ரட்சிப்பை, நம்ம தேவன்கிட்ட சேருவதை எல்லாவற்றையும் திருடுகிற வல்லமை உடையவன், தடை செய்கிற வல்லமை உடையவன், நம்மை பலவீனப்படுத்துகிற வல்லமை உடையவன், நம்மை அழிக்கிற வல்லமை உடையவன். இந்த விதமான இந்த பவர் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில். இந்த இருளின் அதிகார வல்லமையிலிருந்து அவர் தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வெளிச்சமான வல்லமைக்குள்ளாக அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த
இருளின் கிரிகைகள், இருளின் அந்தகார கிரிகைகள் எப்படி வேலை செய்யும் என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும் இல்லையா? ஒரு மெஷின், ஒரு ஃபேக்ட்ரிஸ் போகிறீங்க, ஒரு தொழிற்சாலைக்கு போகிறீங்க, அந்த மெஷின் எப்படி வேலை செய்யும், அதோட திறன் என்ன, அது ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்யும், அது எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும், அது எவ்வளோ நன்மைகள் தயாரித்து கொடுக்கக்கூடிய உபகரணங்கள் என்னென்ன, அது எவ்வளோ நாள் வேலை செய்யும், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பிசாசானவன் வரும்பொழுது எல்லாவற்றையும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டு மெய்யது பொய்யது என்று சொல்லி நாம் யோசித்து அறிய வேண்டும். அவன் தந்திரமாய் பேசுகிற பொழுது அவனுடைய வலையிலே விழுந்து விடக்கூடாது. இன்றைய தந்திரமாய் எல்லா இடத்துலையும் பேசுகிறான். எல்லாம் நிறைய வாலிப ஸ்திரிகள் ஏமாந்து போகிறார்கள், வாலிபர்கள் ஏமாந்து போகிறார்கள், அழிவை கொண்டு வருகிறான். தந்திரமாய் பேசும்போது அது நம்ம ஆட்படக்கூடாது. நம்மை குற்றம் சாட்டுகிற போது தேவன் என்னை விடுதலையாக்கினான் என்று சொல்லி நாம் நம்மிடத்தில் பேச வேண்டும். என்னை நெருக்குதலுக்குள்ளாக அவன் கொண்டு செல்வான். எப்படி தாவீதை நெருக்குதலுக்குள்ளாக கொண்டு சென்றான், அந்த விதமான நெருக்குதலுக்குள்ளாக நாம் போகக்கூடாது. பிசாசான கீழ்ப்படியக்கூடாது. அவனுடைய வல்லமைக்குள்ளாக நாம் செல்லக்கூடாது. நாம் என்னை கட்டுவிக்கிறவன் அவன், அந்த கட்டுதலுக்குள்ளாக நான் காணப்படக்கூடாது. என்னிடத்திலிருந்து ரட்சிப்பை திருடாதபடி நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் பொய் சொல்லக்கூடாது. நான் என்னுடைய தகப்பன் பிசாசானவன் அல்ல, தேவாதி தேவன், அவருக்கு தேவனே சத்தியபரர். மனுஷன், எந்த மனுஷன் பொய்யன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாமும் சத்தியத்தை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பொய்யினுடைய வல்லமையிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தடை செய்கிற ஆவியை உடையவன், வல்லமையை உடையவன், இந்த தடையை தகர்த்து கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னை அழிக்காதபடி நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். பலவீனப்படுத்துகிற வல்லமையோடு என்னை பலவீனப்படுத்துவான். தொழில் முறையிலே எனக்கு வியாதியை கொடுத்து, எனக்கு நஷ்டத்தை கொடுத்து அவன் பலவீனப்படுத்துவான். இருந்தபொழுதும் தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே அவனுடைய தந்திர உபாயங்கள் நமக்கு தெரியாத வகையில் அல்லவே அவன் எப்படி செய்வான் என்று தெரியும். தெரிஞ்சே போய் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு அறிவுரை சொல்கிறார். அந்த அறிவுரையின்படி நடக்கத்தக்கதாக தேவனாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். பிசாசானவன் எப்படிப்பட்டவன், அவன் கொடுக்கப்பட்ட நாமங்கள் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவன், இருளின் அதிகாரத்தை உடையவன் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக, வல்லமைக்குள்ளாக எங்களை நீர் மாற்றினீர். நன்றி செலுத்துகிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் ஒரு பேதைகளைப் போல, ஆண்டவரே, வழி தப்பி போகிற பிள்ளைகளைப் போல, ஆண்டவர் ஒன்றும் அறியாததைப் போல நாங்கள் காணப்படக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உங்களின் மேலான ரகசியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த உலகத்திலே காணப்படுகிற வித்தைகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் தப்பி பிழைக்க நீர் நாங்கள் உதவி செய்யும். எங்களால் முடியாது. பரிசுத்த ஆவியினர் வல்லமைக்குள்ளாக நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். அவரே எங்கள் நடத்தத்தக்கதாக நீர் நாங்கள் உதவி செய்யும். முடிவிலே உடைய பரலோக ராஜ்யத்திலே சேர நீர் நாங்கள் உதவி செய்தரல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் பிதாவிற்கு நல்ல பிதாவே, ஆமென்.